பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை இரட்சிப்பார். இலக்கண்பானவர்களே, இந்த வசனத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வகிக்கும் 3 முக்கியமான நிலைகளை ஆழமாக வெளிப்படுத்துகிறது. 1, கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி. இன்றைக்கு மனிதர்கள் அல்லது நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்மை தவறாக மதிப்பிடலாம், குற்றம் சாட்டலாம். ஆனால் கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதிங்க. அவர் உண்மையை அறிந்தவர், நம்மை நியாயமாய் நடத்துவார். ஆகவே ஒரு மனிதனின் தீர்ப்பை காட்டிலும் தேவனுடைய தீர்ப்பை நம்பி வாழ வேண்டும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. அநேக நேரத்தில் மனிதர்கள் சொல்லும் வார்த்தையை நாம் கேட்டு, ஐயோ என்னை அப்படி பேசிவிட்டார்கள், இந்த குற்றச்சாட்டுக்குள் என்னை தள்ளிவிட்டார்கள், அதையே நினைத்து நாம் கவலைப்படுகிறதுனால என்ன நடக்கிறது தெரியுமா? தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு தடையாய் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, மனிதனுடைய தீர்ப்பை காட்டிலும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுடைய தீர்ப்பின்படி வாழ பழகிக்கொள்ளுங்க. 2வது வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர். அதாவது நியாயத்தை அவர் தான் கொடுத்தார்ல. நான் இப்படி சொல்லுவேன், பிரைஸ் தி லார்ட். அவர் கொடுத்த கட்டளைகள் நம்மை கட்டுப்படுத்த அல்ல, நம்மை பாதுகாக்கவும் நம்மை சரியான வழியில் நடத்தவும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும். அநேக நேரத்தில் தேவன் சொல்லுகிற வார்த்தை, சில காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்றது உணர்த்தும் பாருங்க. அப்படி நீங்கள் செய்துட்டீங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். 3வது, கர்த்தர் நம்முடைய ராஜா. ராஜாவாகிய தேவன், அவர் நம்மை ரட்சிக்கக்கூடியவர், அவர் நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறார், அவர் நம்மை வழி நடத்துகிறார். அவர் நம்முடைய ராஜாவாக இருப்பதனால நம்முடைய வாழ்க்கையின் பகுதியை அவர் கட்டுப்படுத்த விரும்புகிறார். அப்படின்னா என்ன? நாம் அவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் உங்களை ரட்சிப்பார். இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் என்ன? ஒருவேளை சில பாவங்கள், சில பயங்கள் தேவனை நம்ப விடாது பாருங்க. தேவனை ராஜாவாக ஏற்றுக்கொள்வது என்பது என் திட்டம் அல்ல, அது அவருடைய திட்டம். என் விருப்பம் அல்ல, அவருடைய சித்தம். எனக்கு அன்பானவர்களே, இந்த தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் ராஜாவாக இருந்துட்டார்னா, பிரைஸ் தி லார்ட், நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா அவர் நம்மை ரட்சிக்கக்கூடியவர். உங்கள் பாவத்திலிருந்து, உங்கள் பயத்திலிருந்து, உங்கள் தோல்வியிலிருந்து, உங்கள் எதிராளிகளிடமிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலவேளையில் உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறது யார்? நீங்களா?
உங்கள் பயமா, இல்லை உங்கள் சுற்றிலும் இருக்க மனிதர்களா, அல்லது உங்கள் சூழ்நிலைகளா? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர்ட்ட உங்களுடைய வழக்கை, உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. இன்றைக்கு நீங்கள் தீர்மானிங்க, கர்த்தாவே நீரே என் ராஜா. உங்கள் ஒருவரால் மட்டும்தான் எனக்கு நியாயத்தை செய்ய முடியும். உங்களுடைய நியாயம் என்னை சரியான பாதையில் நடத்த முடியும். உங்கள் நியாயம் என்னை இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க முடியும்னு நம்பி ஒப்பு கொடுங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகும். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா. எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்தவர் நீங்கள் தான்ப்பா. உம்முடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். உங்கள் ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் என்னை ஆளுகை செய்யும். என் சூழ்நிலைகளிலிருந்து, என்னை சுற்றிலும் நெருக்குகிற மனிதர்களிடத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.